ஊராட்சி ஒன்றிய அலுவலக பட்டியல் அட்டவணையில் 501 சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளிட்ட அனைத்து அரசும் மனமார்ந்த நன்றியை அருமையாக 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஒன்றுக்குழு உறுப்பினருக்கு ஒன்றிய பெருந்தர் ராஜாத்தி செல்வன் சார் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். அடுத்த நம்முடைய இந்த கொசத்தலை ஆற்றிலே வெள்ளப்பெருக்கெடுத்து நீர் முழுவதுமாக நிரம்பி இருக்கின்றது. தடுப்பணைகள் கட்டப்பட்ட இடங்களிலெல்லாம் தற்போது அதே பண்ணையாளர் நம்முடைய அந்த கொசத்தலை ஆற்று பாலத்தின் கீழே ஒரு பகுதியை அடைத்து அதிலே நூற்றுக்கணக்கான பன்னிகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பண்ணையிலே வாழ்கின்ற அந்த கழிவுகள் எல்லாம் தற்போது இந்த கொசத்தலை ஆற்றிலே கலக்கின்றது. இங்கே நீர் தேங்கி இருக்கின்ற பொழுது நிலத்தடி நீரும் மாசுபடுகின்றது. மக்கள் இதிலே குளிக்கின்றார்கள், குடிக்கின்றார்கள். இந்த ஆற்றுப்படுகையை ஒட்டிதான் கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமத்திற்கு செல்கின்ற ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகின்றது. இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சுகாதாரத்துறைக்கு கொடுக்கப்பட்டது, பல முறை கடிதங்கள் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை இல்லை. மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன செய்து கொண்டிருந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. கிராம சபை கூட்டங்களில் ஏற்றிய தீர்மானங்கள் நகல்கள் எல்லாம் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவைகளை மாவட்ட ஆட்சியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஆதலால் இந்த முறை இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து தீர்மான நகல்களையும் கொண்டு நாங்கள் சென்னை ஹைகோர்ட்டிலே இப்படி மக்களுக்கு தீர்மானங்களை நிறைவேற்றி ஏற்ற அளவிலே இருக்கிறது என்றும் இவைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்று பிடபிள்யூடி மீதும் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மீதும் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகளை கிராம மக்களோடு இணைந்து நாங்கள் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இப்பொழுது கடைசியாக நாங்கள் கேட்கின்ற கோரிக்கை என்னவென்றால், இதை விரைவாக இந்த பண்ணைகளை அகற்றி தர வேண்டும். இந்த வட்டாட்சியரால் சரி, யாரோ ஒருவர்கள் அரசு பணியிலே இருக்கின்ற இவர்கள் இதை அகற்ற வேண்டும். இதை அகற்றவில்லை என்றால் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சி இந்த அரசு அதிகாரிகளை சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீதுதான் விழும் என்பதை இங்கே நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதனால் தயவு செய்து இது விரைவாக முடித்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.